என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? பொன்னியை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க? அரெஸ்ட் பண்றீங்களா? என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாது. நான் அப்படி அவளை வளர்க்கவும் இல்ல. எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதோட பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். என்ன விளையாடுறீங்களா? ப்ரூஃப் இல்லாம உங்களால பொன்னியை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன்ல. அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப இங்க வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ப்ரூஃப் இருக்கு மேடம். அந்த கொலையை பண்ணது பொன்னிதாங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எங்க கிட்ட இருக்கு. அந்த பையனை இந்த பொண்ணுதான் ஹாக்கி ஸ்டிக்கால அடிச்சு கொண்டு இருக்கா. அந்த ஹாக்கி ஸ்டிக்ல இருக்கிற பிங்கர் பிரிண்டோட பொன்னியோட பிங்கர் பிரிண்ட் பக்காவா மேட்ச் ஆகுது. அதனாலதான் இப்ப அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க மேடம், ப்ளீஸ். என்னது ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுதா? இல்ல, கண்டிப்பா அது உண்மையா இருக்க முடியாது. இங்க பாருங்க மேடம், அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. இது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்தோம். இல்ல இன்ஸ்பெக்டர், என் தங்கச்சி அந்த கொலையை பண்ணிருக்க மாட்டா. இது யாரோ என்னோட எதிரிங்க பண்ற வேலையா தான் இருக்கும். என்னோட இமேஜையும் என்னோட சேனல் நேமையும் டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காக தான் யாரோ இப்படி பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க. என் தங்கச்சி அப்படிப்பட்ட ஆளே இல்ல. இவ இப்படி பண்ணிருக்கவே மாட்டா. ஓகே மேடம், நீங்க சொல்றது உண்மையாவே இருந்தாலும் அதை டிசைட் பண்ண வேண்டியது கோர்ட் தான். நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பாத்துக்குங்க. இப்ப தயவு செஞ்சு எங்களை எங்க டியூட்டியை பார்க்க விடுங்க ப்ளீஸ். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், அவதான் பண்ணிருக்க மாட்டான்னு நான் சொல்றேன்ல. அக்கா, நீங்க சும்மா சும்மா அவங்களே கேட்டுட்டு இருக்காம முதல்ல இவள என்னன்னு விசாரிங்கக்கா. அக்கா, இவ இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் தாங்க வரும். கபிலா, நீ என்ன பேசிட்டு இருக்க? யாரும் சொல்றாங்கிறதுக்காக நம்ம வீட்டு பொண்ணு மேல நாமளே சந்தேகப்படலாமா? இல்லக்கா, இவ நம்ம தங்கச்சிடா, செங்கோட்டு வேலரோட ரத்தம். எனக்கு இவளை பத்தி நல்லா தெரியும். அதனால அவளை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப ஹாக்கி ஸ்டிக்ல இவங்க பிங்கர் பிரிண்ட் எப்படி வந்துச்சு மேடம்? சார், we are from media. பிரபல பத்திரிகை நிருபனர் இந்திராணியோட தங்கச்சி பொன்னிங்கிற பொண்ணு விவிகே ரெசார்ட்ல வச்சு ஒருத்தரை கொலை செஞ்சிட்டதாவும் போலீஸ் அதை விசாரிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறதாவும் எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அதை கவர் பண்ணதான் வந்திருக்கோம். சார், நீங்க உங்க டியூட்டியை பாருங்க, நாங்க எங்க டியூட்டியை பாக்குறோம். சார், கேமராவை ஆன் பண்ணிக்கோங்க. இங்க நடக்கிறதெல்லாம் ஒண்ணு விடாம கவர் பண்ணுங்க. இத உடனே டெலிகாஸ்ட் பண்ணி ஆகணும். நிறுத்துங்க, நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. யார கேட்டு இதெல்லாம் பண்றீங்க? மேடம், நாங்க மீடியால இருந்து வரோம்னு சொன்னோம்ல, புரியலையா? மக்களுக்கு உண்மையை உறக்க சொல்ல வேண்டியது எங்களோட கடமை மேடம். as a மீடியா பர்சனா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன்.
என்ன இந்திராணி, நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சா? என்னமோ பெருசா சவால்லாம் விட்ட. இப்ப என்ன நடந்துச்சு? காத்து எப்பவுமே உன் பக்கம் மட்டுமே வீசாது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. அந்த முடிவோட ஆரம்பம் தான் இது. என்ன மேடம், எந்த பதிலும் சொல்லாம இருக்கீங்க? நாங்க ஒண்ணு சும்மா வரல மேடம். எங்களுக்கு கிடைச்ச தகவலை அடிப்படையா வச்சுதான் நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு இதுக்கு ரைட்ஸ் இருக்கு மேடம். அத உங்களால எல்லாம் தடுக்க முடியாது. நீங்க கேமராவை ஆன் பண்ணுங்க. நிறுத்துங்க. பொன்னி, நீ உள்ள போ. உள்ள போன்னு சொல்றல. போ.